தக்வா, இறையச்சம். இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருகின்றேன். இறையச்சம், இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இறையச்சத்திற்கு உள்ளான தாரிஃபை சொல்லுகின்றான். இறையச்சம் என்றால் என்ன என்பதை பல இடங்களிலே சொல்லுகின்றான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் அல்லதீன யுமினூன பில் கைப் வஹஷியர் ரஹ்மான பில் கைப். மறைவானவற்றை நம்பக்கூடியவர்கள், அப்படிப்பட்டதுதான் இறையச்சம். தனிமையிலும் அவன் நம்ப வேண்டும், அவன் கூட்டத்திலும் நம்ப வேண்டும். எந்த நிலையிலும் அந்த இறையச்சம் மறைவானவற்றை நம்புவதை கொண்டிருக்கிறது என்பதாக. அந்த இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் சொல்லுகின்றான். சங்கையான பெரியார்களே, வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனையில் இருந்து வெளியாகுவதற்குரியான வழியை அல்லாஹ் காண்பிப்பான். யாருக்கு? இறையச்சம் உடையவர்களுக்கு. இறையச்சத்தினுடைய நன்மையை பாருங்கள். அடுத்து சொல்லுகின்றான், தொடர்ந்து அந்த ஆயத்து வருகிறது. அவனுக்கு அவன் நினையா உரத்தில் இருந்து அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்குவான். கவலைப்பட வேண்டாம். எப்படி கவலைப்பட வேண்டாம்? காலையில அந்த பறவைகள் என்ன போகுது, பறந்து போகுது. மாலையில எப்படி வருது? என்ன நம்ம உட்கார்ந்து மசோதா பண்ணுதா? ஒரு அமீரை நியமிச்சு அமீர் சொல்வாரு, நீங்க போ. இப்படி எல்லாம் அமீர் சொல் கட்டுப்பட்டு அமீருக்கு அவர் சொல்றதை கேட்டு அப்படி திசையா போதா பறவைகள்? ஒண்ணும் இல்லைங்க. அவர் விட்டு அந்த பறவைகிட்ட இருந்தா ஒன்னே ஒன்றுதான். அந்த பறவைக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுப்பானோ அதை போன்று அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். யாருக்கு? இறையச்சமுடையவர்களுக்கு. சங்கையானவர்களே, எப்படிப்பட்ட விஷயங்கள் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. கடன் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தொல்லை, பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அல்லாஹ் சொல்றான், வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. லேசான முறையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி விட்டுருவான். இப்படி குர்ஆனிலே இறையச்சத்தை பற்றி பல விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரே ஒரு நிகழ்வுகளை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நிறைவு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். யார் அந்த ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? அபூபக்கர். நன்மாராயம் எப்படி சொல்லப்பட்டது அவர்களுக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கொடுக்கப்பட்ட நன்மாராயம் என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொர்க்கத்திற்குள் போகாமல் வேறு யாரும் போக முடியாது. முதல் மனிதர் அவர்தான் சொர்க்கத்துக்குள்ள. நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு எங்க கொடுத்திருக்கான் தெரியுமா? நான் வந்து அதில் என்ற சொர்க்கத்தில் இருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லுவாரு, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தில் இருக்கிறேன். இப்படி நாங்க பெருமை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்கப்பா. ஆனா சொர்க்கம் எப்படி பெருமை பேசும் தெரியுமா? சொர்க்கம் எப்படி பெருமை பேசும் தெரியுமா? சொர்க்கம் சொல்லும், நான் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பாக்கியமான சொர்க்கம் தெரியுமா? என்னோடு இருக்கிற யார் தெரியுமா? என்னோடு இருப்பது சித்தீக் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. சொர்க்கம் பெருமை பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய இறையச்சம் எப்படி இருந்தது? சங்கையானவர்களே, பெரியார்களே, அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முனாஜாத் இருக்கிறது. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமால் سوء أعمالي كبير زاد طاعات
وقتي قليل كيف حالي يا إلهي ليس لي خير أمل. யா அல்லாஹ், என்ன படைச்ச ரப்பே, என்னுடைய நன்மைகள் என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே, என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லையே. யாருக்கு சொல்றா? எந்த நன்மையுமே இல்லைன்னு சொல்றது யாரு? யாரு? நாம இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க, என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லையே. அப்படிதான் நாங்க என்ன வச்சிருக்கிறோம்? நாங்க என்ன வச்சிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே? அல்லாஹு அக்பர். ஜுதுபினு துபிகயா இலாஹி மல்லஹு ஜாதுல் கலீல் முஃலிஸுன் பிஸதகி யஅதி இன்த பாபிக யா தலீல். ஒண்ணுமே இல்லாத நன்றி கெட்டவனாக யா அல்லாஹ் உன் முன்னாடி வந்து நிக்கிறனே ரப்பே. அடுத்த கவியில சொல்றாங்க, சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. யா அல்லாஹ், ஒரு கால் நான் செய்த பாவத்தின் காரணமாக, யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு கால் யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தின் காரணமாக என்னை நீ நரகத்திலே போடுவதாக இருந்தால், அல்லாஹு அக்பர், என்னை நீ நரகத்திலே போடுவதாக இருந்தால் நீ ஒரு வார்த்தையை சொல். எப்படிப்பட்ட வார்த்தை அது தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீ சொன்னாய் அல்லவா, அவர்களுக்கு நீ சொன்னாய் அல்லவா, எப்படிப்பட்ட வார்த்தை? யா நாரு கூனி பர்தன் ஸலாமா அலா இப்ராஹிம். என்ன சொன்னான் அல்லாஹ்? நெருப்பே, நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு ஒரு குளிர்ந்த சோலையாக மாறிவிடு அப்படின்னு. இப்படிப்பட்ட வார்த்தையை என்ன நீ நரகத்துல போட்டா அந்த நெருப்புக்கு நீ சொல்லுறப்பே என்ன தக்குவாங்க? இது என்ன தக்குவா? இந்த தக்குவா, இந்த பயம், இந்த இறையச்சத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கிறாங்க? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கிதாபுல பாருங்க, சாஞ்சி இருக்கிறாங்களாம். உமர் பாலன்பூரி சொன்னாங்களாம், மௌலானா ஜக்கரியா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எனக்கு 2 ரக்காத் என் வாழ்க்கையில என்னுடைய ரப்பு எப்படி என்ன விரும்புறானோ அப்படி நான் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்குமே. சொன்னது யாரு? உமர் பாலன்பூரி. சாஞ்சி இருந்த ஹஜ்ரத் ஜக்கரியா மௌலானா அப்படியே எந்திரிச்சு நிமிர்ந்து சொன்னாங்களா, உமர், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச சஜிதா, ஒரு சஜிதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எனக்கு போதுமே. இவர்களுடைய இறையச்சம் எங்கே இருக்கிறது சகோதரர்களே? இவர்களுடைய இறையச்சம் எங்கே இருக்கிறது? இந்த தக்வாவுக்கு முன்னால் என்ன லக்வா அடிச்சு கிடைக்கின்றேன். அல்லாஹு தாலா எங்களுக்கு விளங்கக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா எந்த செய்தியை வெளியாக்கினானோ, எந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் செய்தானோ, அதை விட அமலை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.